சரி பிள்ளைகள், விசை இணைகர விதியை பார்ப்போம். விசை இணைகர விதியை பார்ப்போம். என்னன்னு சொன்னா, விசை இணைகர விதி என்பது யாதேனும் ஒரு புள்ளியில ஒரு குறித்த கோண இடைவெளியில தொழிற்படுற இரண்டு விசைகள், ஒரு குறித்த கோணம் தீட்டா கோணத்துல தொழிற்படுற இரண்டு விசை, ஒன்று பி இன்னொன்று கியூ, வழக்கம் எடுக்கிற மாதிரி பி கியூ என்று சொல்லி இரண்டு விசைகள் தொழிற்படுற நேரம் அவ்விரு விசைகளையும் பருமனிலும் திசையிலும் ஒத்த அயல் பக்கங்களால் உருவாக்கப்பட்ட இணைகரத்தின் மூலைவிட்டம், இங்கே பாருங்க இதே மாதிரி இந்த பி என்பதுக்கு இந்த ஒரு இது அதுக்கு சமாந்தரமா இருக்கு. சரியா? அதே மாதிரி கியூவுக்கு சமாந்தரமா இப்படி போகும். பாருங்க என்ன சொல்லப்படுது, யாதேனும் ஒரு புள்ளியில் குறித்த கோண இடைவெளியில் தொழிற்படும் இரண்டு விசைகளின் விளைவு விசையானது எப்படி இருக்குமா? விளைவு விசையானது அவ்விரு விசைகளையும் பருமனிலும் திசையிலும் ஒத்த அயல் பக்கங்களால் உருவாக்கப்பட்ட இணைகரத்தின் மூலைவிட்டத்தின் பருமனுக்கும் திசைக்கும் சமனாக இருக்குமா? மூலைவிட்டத்தில பருமனுக்கும் திசைக்கும் சமனாக இருக்குமா? அப்ப இந்த ஆர் என்ற மூலைவிட்டம் தான் இந்த PQ என்ற விளைவு விசைக்கு சமனாகும். இதுல இருந்துதான் R வர்க்கம் சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ cos θ எடுத்தவங்க. இந்த சமன்பாடு எப்படி எடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், இந்த இருக்கிற பி நியூட்டன் விசை அப்படியே நீட்டுறது. சரியா? இதுல இருந்து இப்படியே நாம் செங்குத்து உருவாக்கி படத்தை ஒரு செங்கோண முக்கோணி உருவாக்குவோம். ஏ பி சி டி. இதுல ரெண்டு செங்கோண முக்கோணி இருக்குது. ஒன்று பெருசி ஏசிடி என்ற ஒரு முக்கோணி இருக்குது, இன்னொன்று பிசிடி என்ற ஒரு முக்கோணி இருக்குது. ரெண்டு செங்கோண முக்கோணி இருக்கு. இந்த ரெண்டு செங்கோண முக்கோணிலையும் பாருங்க, இந்த முதலாவது சின்ன முக்கோணி எடுப்போம். இந்த சின்ன முக்கோணியில வந்து, அதாவது முக்கோணி பிசிடியில வந்து வழியா பாருங்க, இந்த இருக்கிற Q என்ற கோணம், Q என்ற விசை தீட்டா கோணத்துல இருந்தா இங்கேயும் தீட்டா கோணத்துல தான் இருக்கும். வேறா ஒத்த அயல் பக்கங்களால உருவாக்கிக்கும் ஒரு இணைகரம். ஆகவே இந்த இருக்கிற முக்கோணில் இருக்கிற தீட்டாவுக்கு நீங்க cos θ பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம், இதுக்கு அயல் பக்கம் எது வரப்போகுது? CD வரப்போகுது. அயல் பக்கம் CD, செம்பக்கம் என்ன வரும்? சாரி, அயல் பக்கம் BC, இது எதிர்பக்கம். இது எதிர்பக்கம், அயல் பக்கம் BC. BCக்கு செம்பக்கம் இந்த இருக்க Q, இங்க Q என்றா இங்க Q, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருவாக்குறோம். இங்க P என்றா இங்க P நியூட்டன். சரியா? அவை cos θ சமன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். சரி, அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ஆகவே BC சமன் Q cos θ என்பது தொடர்பு எடுத்து வைக்கும். அதே போல எங்களுக்கு sin θ கொண்டு பாருங்க. sin θ சமன் எதிர்பக்கத்தின் செம்பக்கம், இதுக்கு இதே முக்கோணிலே sin θ சமன் எதிர்பக்கம் என்ன CD, செம்பக்கம் என்ன Q. ஆகவே CD சமன் என்ன வரும்? இந்த Q இங்கே பெருக்கப்பட்டதுன்னு சொன்னா Q sin θ வரும். சரியா? அப்ப இப்படி ரெண்டு தொடர்பு எடுத்து வச்சது பிறகு இப்ப பெரிய முக்கோணி ACD யில் இந்த பெரிய முக்கோணியில வந்து பைதரச தேற்றத்தை பாருங்க. எப்படி வரும் பைதரச தேற்றம்? AC வர்க்கம் சமன் செம்பக்கம், சாரி AD வர்க்கம் சமன் என்னென்று வரும்? அயல் பக்கம் AC வர்க்கம் சக இன்னொரு அயல் பக்கம் CD வர்க்கம் என்று வரும். இப்ப AC வர்க்கம் என்பது என்ன? AB பிளஸ் BC என்று இருக்கு. பாருங்க, இதுவும் இதுவும் இருந்தது. CD அப்படியே வருது. இப்ப உங்களுக்கு இதுல AB இந்த பருமன், விசையின் பருமன் P நியூட்டன் தெரியும். இதை நாங்க R போடுவோம். AD வர்க்கத்தை நாங்க விளைவு விசை தானே AD, R வர்க்கம் என்று போடுவோம். புறமானங்களை போடுவோம். போட்ட வேண்டாம். BCக்கு புறமானம் என்ன? இங்க பாருங்க, இந்த அடுத்து வச்சிருக்கிறோம். BC இந்த பரிமாணம்
q cos theta plus q cos theta முழுவதின் வர்க்கம் சாக சீடிகள் எடுத்து வந்திருக்கோம். சீடி நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறது q sin theta முழுவதின் வர்க்கம் இப்படி எடுத்து. சரிதானே? அப்ப இந்த கோவையை நாங்கள் விரித்து எழுத போலதான் எங்களுக்கு என்ன வருது? விசை இணைகர விதியினுடைய இறுதி சமன்பாடு r வர்க்கம் சமன் p வர்க்கம் சக q வர்க்கம் சக 2pq cos theta என்ற சமன்பாடு எங்களுக்கு கிடைக்கும்.